ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். கொழுக்கட்டை என்று சொல்லலாம், மோதகம் என்று சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான், அண்ணன் தம்பி தான் நண்பர்களே. ஆடிப்பிறப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் இது செய்வீனம் கொழுக்கட்டை. அதுதான் இப்போ நான் செய்ய போகிற நண்பர்களே. வாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் பார்த்து செய்யுங்க. அதே நேரம் ஆடி கூழ் கூட நாங்கள் செஞ்சு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ வாங்க கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டைக்கு இதில் பயர் எடுத்துருக்கிறேன். பயர் வந்து ஒரு 250 கிராம் அந்த மாதிரி எடுத்து வறுத்து எடுக்கிறேன். இந்த பயரை வறுத்து போட்டு இதில் கோதெல்லாம் முடைச்சி அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை அவிச்சு எடுக்கணும். இப்போ வறுத்தெடுப்போம். அடுப்பை கணக்காக மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு தான் வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் மாறி இந்த மாதிரி வறுபட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வறுபடணும், அந்தளவுக்கு வறுத்தெடுக்கிறேன் நான் இதை. இப்போ நல்லா வறுபட்டுட்டு இனி இதை வந்து இப்படி ஒரு கடகம் இருக்குத்தானே, அதில் கொட்டி போட்டு ஒரு போத்தல், கண்ணாடி போத்தல், அதால் நல்லா இந்த மாதிரி உடைச்செடுக்கணும். சூட்டோடையே உடைச்செடுக்கணும். இப்படி இல்லாடிக்கு தேங்காயால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். எடுத்துகிட்டு பிடைச்சி எடுக்க தும்புகள் எல்லாம் போயிடும், அந்த கோதுகள் எல்லாம் வந்துடும். இப்படி நல்ல வடிவாக இந்த மாதிரி நான் ஒரு போத்தல், கண்ணாடி போத்தலெல்லாம் வடிவாக உடைச்சி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உடைச்சி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு சுளகில் போட்டு பிடைச்சி எடுக்கணும். இந்த கோதுகள் அது எல்லாத்தையும் பிடைச்சி எடுத்துடணும். பார்த்திங்களா, பயறு ரெண்டாக உடப்பட்டுட்டு இந்த மாதிரி பாதி ஒன்றும் பாதியாக உடப்பட்டு வடிவாக பிடிச்சி. இனி வந்து சட்டியில் இந்த பயரை போட்டுட்டு இதை ஒரு கழுவி போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு உப்பும் போட்டு இதை அவிச்சு எடுக்கணும். இது வந்து பூரணத்துக்கு தான் இப்படி செய்கிறேன். இனி இதை கழுவிட்டு இப்போ உப்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக உப்பு போட்டுனான். போட்டு அடுப்பில் வச்சு இதை நல்ல வடிவாக அவிச்சு எடுத்து போட்டு பூரணத்தை செய்ய வேண்டியதான். கொழுக்கட்டைக்கு மாவை குழச்சி எடுப்போம். இதில் வந்து அரிசி மா எடுத்துருக்கிறேன். சிவப்பரிசிமா, வறுத்த சிவப்பரிசிமா 1.5 டம்ளர். இது அவிச்சமா ஒரு 3/4 டம்ளர் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ரெண்டையும் கலந்து விடுவோம். உப்பு சேர்க்குறேன். இங்கெல்லாம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது, சுடு தண்ணி. இந்த உப்போட இருக்கா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு சுடு தண்ணியையும் விட்டுட்டு நான் ஒரு கொஞ்சமாக லைட்டாக பச்சை தண்ணி விடுவேன். இந்த மாதிரி விட்டுட்டுன்னா மா அவியாது, அதுக்காகத்தான் குழச்செடுப்பேன். இப்போ காணாது, திருப்பியும் விட்டு குழச்செடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழாப்பட்டு கொண்டு வருது. இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து அப்படியே குழச்சிடுவோம். அப்படியே குழச்சிட்டு சூடு பொறுப்பீங்கண்டா நீங்கள் அப்படியே கையை தண்டி குழச்செடுக்கலாம். எனக்கு சூடும், அதால் பச்சை தண்ணியில் இப்படி கையை நனைச்சி போட்டு அப்படியே குழச்சி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழச்சி பிரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி வைப்போம். இது இருக்கட்டுக்கும். இனி பூரணத்தை ரெடி பண்ணுவோம். இதில் வந்து 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சமாக சீனியும் சேர்க்குறேன். அப்போ இது வந்து பட்டை அரைப்படும். இதை வந்து நல்லா அரைச்செடுப்போம். பனிஸ் வண்டியில் போகுது இந்த ஏரெல்லாம். இந்த பனிஸ் வண்டியில் போனால் கொரோனா ஓடுறேன். நீங்கள் பின்னுக்கு என்ன தம்பி சத்தம் கேட்டாலே காணும். விழுந்தடிச்சு கொரோனா டைம் லாக்டவுன் போட்டுற டைம் ஓடிடுவேன். ஏன்னா போச்சுன்னா வராது. சும்மா கொலை பட்டினியில் இருக்கிறவெல்லாம் ஓடுறது. நல்ல அடியேண்டு அடிச்சாச்சு. பார்த்தீங்களா, பட்டா பவுடராக இந்த மாதிரி இருக்கட்டும். வாசத்தை பார்த்தீங்களா, நல்ல ஒரு வாசம் வருது. பூரணத்துக்கு சட்டியை வச்சுட்டு இங்கால தேங்காய் பூ திருப்பி எடுத்துருக்கிறேன் பாருங்க. இந்த தேங்காய் பூவை லைட்டாக வறுத்தெடுப்போம். இங்கால பாருங்க, பயரை நல்லா வறுத்து கோதெல்லாம் முடைச்சி அவிச்சு அந்த தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா வடிகிறதுக்காக இப்படி போட்டிருக்கிறேன்.
அப்போ அந்த ஈரத்தன்மை இருக்காது சொத சொதண்டு பூரணத்தில், அதுக்காகத்தான். இப்போ தேங்காய் அப்போ கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுப்பேன். இப்போ பாருங்கள் இந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் தேங்காய்ப்பு நல்ல ஒரு வாசமாக வருது. இனி இங்கால வந்து பயரை வறுத்து கோதெல்லாம் உடைச்சி அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பயரை சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதை முழுக்க கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி அந்த பயரில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கலந்து விடணும். பாருங்க, நான் நல்லா அவிச்சு தண்ணியை வடிய வச்சபடியாக பெருசாக ஈரத்தன்மை இல்லை. இனி இதுக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மற்ற சர்க்கரை கூட சேர்க்கலாம். இதுங்கட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதில் சீனியையும் ஏலக்காயையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதையும் கலந்து விடுவோம். இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டோன்னா அப்படியே உருகி அந்த கொஞ்சம் தண்ணித்தன்மைகள் வரும். அதெல்லாம் அப்படியே வற்றி அப்படியே தேங்காய் போட சேர்ந்து அப்படியே பிரண்டு வரட்டுக்கு முள்ளுடு வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், உள்ளீடு சூப்பராக ரெடி ஆகிட்டு. பார்த்திங்களா, ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல், பார்த்திங்களா ஈரத்தன்மையாக இருந்தால் அது அந்த கொழுக்கட்டைகளால் லீக் ஆகி எல்லாம் வர பார்க்கும். நல்லா அந்த ஈரங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்போ பூரணம் ரெடி. இனி கொழுக்கட்டையை ரெடி பண்ணுவோம். இப்போ இங்கால இந்த ரேக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். அதுக்கு பிறகு மாவு வந்து காயக்கூடாது, நல்ல ஈரத்தன்மையாக இருக்கணும். வந்து மேலே இருக்க தட்டி எடுப்போம். இது வந்து பட்டிஸ் அச்சு, இதுலேயும் ஒன்று செய்வோம், நான் கையாலேயும் செய்வோமா. இதில் வந்து வடிவ எண்ணெய் பூசி விட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, இதை எடுத்து வச்சுட்டு உள்ளீடு கணக்கு வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வைக்கணும். கணக்கு வச்சோம்னா வெளியில் வந்துடும். இப்படி வச்சுட்டு பார்த்தீங்களா, பேட்டிஸ் மாதிரியே வந்திருக்கேன் தம்பி. இந்த மாதிரி இப்படியும் செய்யலாம், மற்றது வந்து இப்படியும் செய்யலாம். நார்மலாக நாங்கள் கையால் செய்கிறது. இப்படி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இதில் கொஞ்சமாக உள்ளோடு வச்சுட்டு இப்படியும் செய்யலாம். இது ஒரு டிசைன். இது வந்து மோதகம் பண்ணிக்கணும். ஆனால் எல்லாம் ஒன்று தான், அண்ணன் தம்பி தான். உள்ளுக்கு வச்சுருக்கிற உள்ளூட ஒன்று தான். என்ன சொல்கிறது, மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்கு சட்டை என்ற அந்த மாதிரி தான். சரியா, படையப்பா பழத்தில் வரும். இது கணக்கேண்டா கொஞ்சத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படியும் செய்யலாம். சரிங்களா, நல்ல வடிவாக ஜல வெடிப்புகள் இல்லாமல் இந்த பக்கத்தையெல்லாம் இப்படி அமர்த்தி விடணும். அடுத்தது இன்னொன்று, மாவை காய விடக்கூடாது. அப்படி காயிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக அப்படி எண்ணெய் விட்டுட்டு என்னால் காய விடக்கூடாது. இப்போ இதில் உள்ளுட வச்சுட்டு இதையும் இந்த மாதிரி மூடணும்.
மோதகம் மாதிரி வரும் இது. நல்ல வடிவாக இந்த பக்கம் எல்லாம் மூடி பார்த்தீங்களா இந்த இடம். ஏன்னா இதுகளுக்குள்ளால் இந்த பூரணம் வந்து லீக் ஆக பார்க்கும். அதால் அந்த அதுகள் இல்லாமல் நல்ல வடிவாக இப்படி செய்யணும். இப்படி செய்யக நிப்பா. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு டிசைனும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால் இப்படி. பார்த்தீங்களா எப்படி இனி இதை மாதிரி சில பல டிசைனுகளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா இது நல்ல நீட்டாக வருது. கையாலேயும் பிடிக்கலாம் இந்தாச்சு. இப்போ ரெடி பண்ணதை அவிய வைப்போம். இப்போ இதில் அவியாட்டுக்கும் அதுக்குள்ளே மற்றத்தை ரெடி பண்ணி எடுப்போம். இப்போ அவிஞ்சிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். ஆறினொன்று எடுப்போம். இப்போ ரெடி கொழுக்கட்டை ரெடி. ஒரு பட்ச அவிஞ்சு ஒன்று இருக்குது. அது அவிய மட்டும் எங்களுக்கு பொறுமை இல்லை. வாங்க சாப்பிடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கு. அச்சில்லாட்டிக்கு இந்த மாதிரி கூட கையால் செய்யலாம். உண்மைக்கும் செம்மையாக இருக்குது தெரியுமா அன்பர்களே. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை என்ன யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த ஆடி பிறப்புக்கு செய்யுங்க சரியா. இந்த பாப்பம்மா இப்படி இருக்கணும் பூர்ணம் எல்லாம். சுடுது கொஞ்சம். அப்படி இருக்கு. அது இனிப்பெல்லாம் கணக்கா செம்மையாக இருக்குது. நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இங்கே சர்க்கரையும் போட்டு செய்யலாம். நல்லா இருக்குது. உண்மைக்கும் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா. ஆடிப்பிறப்புக்கும் செய்யுங்க, ஆடிப்பிறப்பு இல்லாட்டிக்கும் செய்யுங்க. சும்மா சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.